சென்னை மாநகராட்சியில் சாலையோர வியாபாரிகளுக்கான நகர வியாபார குழு அப்படின்னு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதில் 15 பேர் மெம்பராக இருக்காங்க. அதில் மாநகராட்சி மெம்பராக இருக்குது, காவல்துறை உறுப்பினர் அதில் பிரதிநிதியாக இருக்காங்க. அது இல்லாமல் 6 சாலையோர வியாபாரிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சாலையோர வியாபாரிகள் அதில் பிரதிநிதியாக இருக்காங்க. இந்த குழுவினுடைய முடிவு அல்லாமல் ஒப்புதல் கேட்காம எந்த ஒரு சாலையோர வியாபாரியும் அகற்றக்கூடாது அப்படின்னு சாலையோர வியாபாரிகளுக்கான மத்திய சட்டத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. ஆனாலும் தொடர்ந்து மாநகராட்சியும் காவல்துறையும் இணைஞ்சு தன்னிச்சையாக இந்த குழுவை ஆலோசிக்காமல், இந்த முடிவு இல்லாமல் பல இடங்களில் அகற்றுதலில் ஈடுபடுறாங்க. இது மாதிரி கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி கோயம்பேடில் நடந்த அகற்றுதல் முயற்சியில் ஒருத்தர் இறந்து போயிட்டார், சாலையோர வியாபாரி. அவருக்காக இன்றைக்கு வரைக்கும் அந்த அதுக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 4 குழந்தைகள், அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் நடக்கலை. பல இடங்களில் இந்த மாதிரி அகற்றுதலில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, தங்களுடைய பொருட்களை இழக்கிறாங்க, நஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி இறப்பும் ஏற்பட்டுருது. இப்போ பூக்கடையில் நேற்று இதே மாதிரியான ஒரு சட்டவிரோத அகற்றுதல் முயற்சியில் மாநகராட்சியும் காவல்துறையும் இணைஞ்சு ஈடுபடுறாங்க. மக்கள் அவங்களுடைய பொருட்களை காப்பாற்றுறதுக்காக தூக்கிட்டு ஓடுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் காவல்துறையிட்டையும் இருக்குது, அங்கே இருக்கிற மக்கள்கிட்டையும் வீடியோ பதிவெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த அம்மா இவங்க விரட்ட போய் இந்த அம்மா ஓடி சந்துக்குள்ளே தன்னுடைய பொருளை காப்பாற்றுறதுக்காக ஓடி போய் கீழே விழுந்து இறந்துடுது அப்படின்னு காவல்துறையும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் நடந்தது என்னென்னா, அந்த அம்மா விரட்டினதோடு மட்டும் இல்லாமல் அந்த அம்மா சந்துக்குள்ளே கிட்டங்கி தெரு குடவுன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகும்போது காவல்துறை அவங்கள விரட்டிட்டு போனதாகவும், அவங்கள்ட்ட பிடுங்கும்போது தான் அந்த காப்பாற்றுறது அவங்க அதிர்ச்சியில் மயங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் விசாரிக்கும் பொழுது அந்த பகுதியில் உள்ள 5 கடைகளில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை நேற்று C1 பூக்கடை காவல் நிலைய ஆட்கள் இன்ஸ்பெக்டர் வாங்கிட்டு போயிட்டதா சொல்கிறாங்க. ஆக இது விரட்டினதுனா காரணத்தினால போய் விழுந்து மரணம் அடைஞ்சாலும் சரி, அல்லது விரட்டிட்டு போய் அந்த பொருட்களை பறிக்கும்போது விழுந்து மரணம் அடைஞ்சாலும் சரி, எதாக இருந்தாலும் இது மத்திய சட்டத்திற்கு விரோதமான சட்டவிரோத அகற்றுதலால் ஏற்பட்ட மரணம். இந்த மாதிரியான சட்டவிரோத அகற்றுதல் முயற்சிகள் எதிர்காலத்தில் நடக்காமல் தடுக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, சாலையோர வியாபாரிகள், இதில் பாதிக்கப்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு உரிய, இந்த பெண் சாலையோர வியாபாரி கிருஷ்ணவேணின்றவங்க தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மனநல சரியில்லாத ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு 40 வயசு, அந்த அம்மா காப்பாற்றின பையன். அதனால் இன்றைக்கி அவங்க இல்லைன்னா அந்த பையனுக்கு எந்த ஆதரவும் இல்லை. அவர்களுக்கு ஒரு உரிய நிவாரணம் கொடுக்கணும். 2வது, இந்த சட்டவிரோத அகற்றுதல் முயற்சினால் ஒரு மரணம் ஏற்படுது, அதற்கு காரணமான அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம். இப்போ இது நடக்கலைன்னா இந்த பிரச்சனை இதோடு ஓயாது. எங்களுடைய அமைப்பும் சாலையோர வியாபாரிகளும் இணைஞ்சு தொடர்ந்து இதற்கான சட்ட போராட்டங்களையும் மக்கள் போராட்டங்களையும் முன்னெடுப்போம். இதற்கான தீர்வு கண்டு இந்த உரிய நிவாரணமும் இந்த சட்டவிரோத அகற்றுதலுக்கும் ஒரு அந்த முடிவுக்கு கொண்டு வராமல் இந்த போராட்டம் ஓயாது என்பதை மாநகராட்சிக்கும் காவல்துறைக்கும் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். மகேஸ்வரன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சாலையோர வியாபார தொழிலாளர்கள் கூட்டமைப்பு, அகில இந்திய செயலாளர், தேசிய அளவில் ஒரு அமைப்பு நாஸ்வின்னு இருக்குது ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்காக, அந்த அமைப்பில் நான் அகில இந்திய செயலர். நன்றி.